மாவட்டம் பள்ளிப்பாளையம் சொர்க்க பூமியில் குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் தற்போது குப்பைகள் அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிளாஸ்டிக் கழிவுகள் எரிக்கப்படுவதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அவதியடைவதாகவும் நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் தற்போது குப்பைகள் அகற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். முழு விவரங்கள். தர்ஷி, வணக்கம். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 9ஆம் படி சொர்க்கபூமி என்று அழைக்கப்படும் சுடுகாட்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் துப்புரவு பணியாளர்கள் மூலம் அந்த பகுதியில் வைத்து எரிக்கப்படுவதாக நாம் நியூஸ் தமிழில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில இன்று பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களிடம் இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டபொழுது இதற்கு உடனடியாக ஆணையாளர் பதில் சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆணையாளர் இதை பத்தி கேட்டது போது ஆணையாளர் இல்ல இது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு அவருடைய பொய்யான ஒரு அம்பலத்தை வெளியிட்ட நிலையில தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் அந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று 20 நிமிடங்கள் ஆகிறது அவர் சென்று. இந்த நிலையில தற்போது அந்த 9ஆம் படி சொர்க்கபூமி பகுதியில அங்கு இருக்கின்ற குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவு, பிளாஸ்டிக் பேப்பர் போன்ற பல்வேறு விதமான கழிவுகளை பள்ளிப்பாளையம் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 20 நபர்கள் இணைந்து அந்த சுடுகாட்டில் இருக்கின்ற குப்பைகளை தற்போது அகற்றி வருகின்றனர். இதற்கு முன்பு தெரிவித்த நகராட்சி ஆணையாளர் தாமரை அங்கு ஒரு துளி குப்பைகள் கூட கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்த நிமிடமே நாம் நியூஸ் தமிழில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்ட நிலையில 20 நிமிடங்களில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அந்த சொர்க்க பூமியில் தற்போது குப்பைகள் அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. குப்பைகள் அகற்றும் பணிக்காக நியூஸ் தமிழில் செய்தி வெளியிட்ட நிலைக்கு நியூஸ் தமிழுக்கு பள்ளிப்பாளையம் மட்டுமின்றி அனைத்து தரப்பு பொதுமக்கள் தற்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.